வணக்கம் மக்களே. ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அதாவது நமக்கு டிஎம்கே மேலே கோவம் இருந்துச்சு. ஏன்னா வாரிசு அரசியல், ஊழல், அப்புறம் சட்டம் ஒழுங்கு எதுவுமே இல்லை, சரியில்லைங்கிறதுனால நிறைய கோவம் டிஎம்கே ஆட்சி மேலே இருந்துச்சு. ஸ்டாலின் மேலேயும் இருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு பொம்மை முதல்வர் மாதிரி செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே கோவம் இருந்துச்சு. ஆனால் ஸ்டாலினே தோப்பாருன்னு நீங்களும் சரி நானும் சரி யாருமே எதிர்பார்க்கல. ஸ்டாலின் ஜெயிச்சிருவாரு, ஆனால் கட்சி தோத்துறணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சோம். ஆனால் ஸ்டாலினே தோத்துட்டாரு அப்படிங்கிறது பெரிய 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 ஷாக்கு. ஏன்னா அவங்க கொளத்தூர் தொகுதி அவர் ஏற்கனவே நிறைய முறை நின்று ஜெயிச்ச தொகுதி தான். ஆனால் அந்த தொகுதியிலே இந்த தடவை சேகர் விஎஸ் சேகர் அப்படிங்கிறவர்கிட்ட தோற்றுருக்காங்க. அவர் ஒரு ஏடிஎம்கே கார் கூட கிடையாது. அவர் புதுசாக ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நிற்கிற ஒரு வேட்பாளர், தாவேகா வேட்பாளர். அவர்கிட்ட ஸ்டாலின் அவர்கள், அதாவது 75 வருஷ கட்சியோட தலைவர் 2 வருஷத்துக்கு முன்னே அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நேற்று ஆரம்பித்த கட்சியில் நேற்று முளைச்ச காளான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. டிவிகேயை பற்றி அவதூறு பேசுகிறப்பெல்லாம் அவமானப்படுத்துறது. அவங்கள அரசியலை விட்டே ஓட வைக்கணும் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் இப்போ நடந்ததே அப்படியே ஆப்போசிட். மக்கள் நினச்சா எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய 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 சாட்சி. ஸ்டாலின் அவர்கள் இப்போ தோத்துட்டாங்க. ஆரம்பத்துலேருந்தே, அதாவது போஸ்டல் ஓட்டில் மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பின்னடைவு கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் பின்னடைவு இப்படி தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு தடவை கூட முன்னிலைன்னு வரவே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்தே கொளத்தூரில் பின்னடைவில் தான் இருந்தாங்க. ஆனால் சேப்பாக்கத்தில் ஸ்டார்டிங்கில் உதயநிதி ஸ்டாலின் பின்னடைவுன்னு போட்டாலும் அப்புறம் முன்னிலை, அதாவது ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு இது மாதிரி முன்னிலை, 1000 ஓட்டு 2000 ஓட்டு இப்படி தான் டிஃப்ரென்ஸ் காமிச்சிட்டு. ஆனால் முன்னிலையில் சேப்பாக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் கொளத்தூரில் கடைசி வரைக்குமே ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரவுண்டில் கூட முன்னிலைக்கு போவே இல்லை, பின்னடைவு. இது நிறைய பேருக்கு ஷாக்காக இருக்குது. அதாவது டிஎம்கே வெறுத்தவங்க, அதாவது டிஎம்கே வேண்டாம், இந்த திராவிட கட்சியே வேண்டாம் அப்படின்னு நினச்சவங்க கூட ஸ்டாலின் தோக்கணும்னு நினைக்கல. ஏன்னா ஸ்டாலின் ஒரு பழம்பெரும் ஒரு அரசியல்வாதி இல்லைங்களா. அவர் அப்பா காலத்தில் இருந்ததாகட்டும், அவரோட அரசியல் அனுபவமும் அதிகம். அப்படி இருக்கிறப்போ ஸ்டாலினே தோத்துட்டாரா, அப்போ யார் அந்த வேட்பாளர் ஆப்போசிட்டில் நின்னவர் அப்படின்னு பார்த்தா அவர் ஏடிஎம்கேல இருந்தவங்க ஜெயிச்சிருந்தா கூட ஆப்போசிட்டில் ஏடிஎம்கேல இருந்தவங்க ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். பட் இது ஃபஸ்ட்டு அவர் நின்ன ஒரு வேட்பாளர். இவர் தாவேக்கால நின்னவர். ஏற்கனவே டிஎம்கேல இருந்திருக்காரு. அப்போது அவருக்கு ஏற்பட்ட சில மன கசப்புனால அவர் கட்சியிலேருந்து விலக்கிட்டாங்க. இப்போ தாவேக்கால இணைஞ்சு இப்போது முதல்வர் அவர்களே தோக்கடிக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. இது மக்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.